நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலையிலூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் எவரும் எதிர்பாராத அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ற விடயத்தை இங்கு நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பை அவர் தன்னுடைய உத்திகபூர்வ ட்விட் சோசியல் கணக்குல வெளியிட்டு இருக்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் பல்வேறுபட்ட விடயத்தை சொல்லி இருக்கின்றார். மத்திய கிழக்குல நமது பகைமைகளுக்கு மொத்தமாக மற்றும் ஒரு முழுமையான தீர்வு காண்பது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்க கூட்டணி நாடுகளும் ஈரான் நாடும் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அதுவும் தொடர்பாக இந்த வாரம் முழுவதிலும் தொடரவிருக்கின்ற ஆழமான விரிவான மற்றும் அதிகாரப்பூர்வமான இந்த பேச்சுவார்த்தையின் தன்மை மற்றும் துணையின் அடிப்படையில் நடைபெற்று வரும் சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடலின் வெற்றியை பொறுத்து ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு போர் திணைக்களத்துக்கு தான் அறிவுறுத்தி இருக்கின்றது என்ற விடயத்தை ட்ரம்ப் தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்காவிட்டால் திங்கட்கிழமை மாலைக்குள் நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்க ஆதரவு மின் உற்பத்தி நிலையங்களையும் அமெரிக்க தளங்களையும் மின்சாரம் வழங்கும் பிராந்திய நாடுகளின் மின் உற்பத்தி நிலையங்களையும் தாக்கி அழிப்பதாக ஈரான் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இவ்வாறானது ஒரு பின்னணியில தான் ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள விடயம் இங்கு பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் 5 நாள் போர் நிறுத்தம் என்பது தொடர்ச்சியாக நீள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை. அங்கு நடக்கின்ற போரினால ஸ்ரீலங்காவில் அதிக அளவிலான தட்டுப்பாடுகள், எரிபொருட்களுக்கான எரிவாயுகளுக்கான அதே போன்று உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் வரும் என்பது அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாகவும் கூட இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.